நமஸ்தே. பிரவேசிகா மனப்பாட பகுதி. திருக்குறள் தமிழ். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாடலின் பொருள். ஆ என்னும் எழுத்திலிருந்து அனைத்து எழுத்துக்களும் தோன்றுகின்றன. அதுபோல இந்த உலகமும் இதில் உள்ள அனைத்தும் ஆதி பகவனிடமிருந்தே தோன்றுகின்றன. கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். கடவுள் தூய்மையான அறிவுடையவர். கற்றவர் ஒருவர் அக்கடவுளை வணங்க வேண்டும். அவ்வாறு கடவுளை வணங்கவில்லை என்றால் அவர் கல்வி கற்றதால் எந்த பயனும் கிடையாது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பு கொண்ட உள்ளங்களில் குடியிருப்பவன் இறைவன். அவனது கால்களை சேர்ந்தவர்கள் இந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன். அவன் எந்த பொருளையும் எந்த உயிரையும் விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. இத்தகைய சிறந்த குணம் கொண்ட கடவுளின் கால்களில் அடைக்கலம் அடைந்தவருக்கு எந்த காலத்திலும் துன்பம் நேராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் புகழே இவ்வுலகில் உண்மையானது. அந்த புகழை எப்போதும் சொல்பவர்களை எந்தவிதமான தீமையும் நெருங்காது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இறைவன் மெய் வாய் கண் மூக்கு காது ஆகிய 5 பொறிகளினால் தோன்றுகின்ற ஆசைகளை வென்றவன். அவனது ஒழுக்கம் பொய்யற்றது. அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இறைவன் ஒப்பற்றவன். அவன் கால்களில் அடைக்கலம் தேடியவர்க்கு மனக்கவலைகள் வராது. இறைவன் கால்களை சரணடையாதவர்கள் தங்கள் மனக்கவலையை மறக்கும் இயல்பில்லாதவர்களாக இருப்பார்கள். அறிவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. இறைவன் அறக்கடவுளானவன். அவனது பாதங்கள் தெப்பம் போன்றவை. அவற்றின் துணை கொண்டுதான் ஒருவர் பொருள் இன்பம் ஆகிய கடல்களை கடக்க முடியும். கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. மனித உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு திறன் உள்ளது. அந்த திறன் இல்லாத உறுப்பினால் எந்த பயனும் இல்லை. அதுபோலவே 8 வகை குணங்களை கொண்ட கடவுளை வணங்காத தலைகளாலும் பயனில்லை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த மனித பிறவி ஒரு கடலை போன்றது. இதை கடக்க இறைவனின் பாதமாகிய தெப்பம் தேவை. இறைவனின் பாதங்களை சேர்ந்தவர்கள்
பிறவி கடலை நீந்தி கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க மாட்டார்கள். தன்யவாத்.